வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மீ சேனல். என்கிட்ட சேலஞ்ச் வீடியோஸ்லாம் எப்போ போடுவீங்க, சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடுங்கன்னு கேட்டதுனால நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படின்னு தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ மேங்கோ சீசன்னால 24 hours மேங்கோ ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வீடியோ 24 hours மேங்கோ ஈட்டிங் சேலஞ்ச். டைம் இப்போ 10:30 ஆகுது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓவர் நைட் ஓட்ஸ், அதாவது நேத்தே நான் அது பண்ண வேண்டிய வேலைகள், சியா சீட்ஸ், ஓட்ஸ், ஹனி, பால் எல்லாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் நான் அதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன் கூல் ஆகிறதுக்கு. ஃபுல்லாக இந்த மேங்கோ தான் நான் வீட்டில் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரெகுலராகவே மேங்கோ தான் ஃபுல்லாக 3 வேளையும் சாப்பிட்டுருக்கேன். அப்படின்னா இப்போது காலையில் டிஃபன் சாப்பிட்றேன்னா திருப்பி ஒரு மேங்கோ, லஞ்ச் ஒரு மேங்கோ, டின்னர் ஒரு மேங்கோ, அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா 4 வேளை மேங்கோலையே சாப்பிட போறோம். சியா சீட்ஸ் வாங்க மக்களே, என்னோட அம்மா எனக்கு சியா சீட்ஸை அரிச்சு தந்திருக்காங்க. ஸோ 2 tablespoon ஆஃப் சியா சீட்ஸ். ஐயோ ஓட்ஸ். பால் ஊற்றுவோமா? ஆமா. ஐயையோ, நல்ல வேளை என் அம்மா கேட்டாங்க, பால் காய்ச்சி ஊற்றணுமா அப்படியே ஊற்றணுமான்னு. செக் பண்ணி பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க காய்க்கணுமா இல்லையான்னு. அப்புறம் சாட் ஜிபிடி கேட்டா காய்ச்சி ஆற வச்சு ஊற்றணுமா. டைம் என்ன தெரியுமா? 11:15 நைட்டு. நான் எப்போ இந்த பாலை காய்ச்சி எப்போ அதை ஆற வச்சு எப்போ பண்ண போறேன்னு தெரில. மொபைலில் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் மொபைலில் ஸ்பேஸ் உருவாக்கிட்டு இருந்தேன். ஆற வச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கிறதுனால ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. போகாதீங்க, பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக. நம்ம ஆல்ரெடி இதில் சியா சீட்ஸும் ஓட்ஸும் போட்டிருக்கோமா. இப்போ அந்த பாலை ஊற்றிடலாம். இது 1 cup ஆஃப் மில்க். ஒரு பாத்திரத்தில் தான் எப்போவுமே ஓட்ஸ் சாப்பிடுவேன். வீடியோவுக்கு சீனுக்காக தான் இந்த பவுல் எடுத்திருக்கேன், யாரும் பயப்படாதீங்க. ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா திருப்பி பெருகிற போகிறேன். ஹனி இதை இன்னும் கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். ஏன்னா பால் இன்னும் நல்லா ஆறலை. ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நம்ம சொன்னாங்க. இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ டைம் 11:45. ஒரு 10 hours இருந்துடும் ஃப்ரிட்ஜில். ஓகே. The next day. ஃப்ரேம்குள்ளே என்னென்னமோ இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு ஓவர் நைட் ஓட்ஸ். இப்படி தான் இருக்குது. மேங்கோ கட் பண்ணி இது மேலே போடணும். ஐயையோ, அந்த ஒரு மாதிரி கியூபாக கட் பண்ணுவாங்கல்ல, அப்படி கட் பண்ணியிருக்கலாமோ. டியூப் லைட்டுங்க, நான் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. பாருங்க இப்போ என்னோட ஏஸ்தட்டிக் திறமைய. இதில் ஒரு 4 பாதாம் கிரைண்ட் பண்ணி லைக் கையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணலாம். ஓவர் நைட் ஓட்ஸ் ரெடி. சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. எனக்கு இது சியா சீட்ஸே பிடிக்காது. ஜூஸில் எல்லாம் கீழே போட்டு தருவாங்கல்ல, சியா சீட்ஸ் தானே, அப்படிதான் நினைக்கிறேன். போங்க போங்க, அதுதான் அப்படிதான் நினைக்கிறேன். அதில் போடுறது கூட எனக்கு பிடிக்காது, நான் போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே என்னென்னா இது ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஓவர் நைட் ஓட்ஸ்னாலே எல்லாருமே இது போடுறாங்களா, அதான். என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்றதுல ஆக்சுவலி நல்லா இருக்கு.
மேங்கோ இல்லாம ஓட்ஸும் சியா சீட்ஸும் மில்க்கும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா சூப்பரா இருக்கு. மேங்கோ வச்சு சாப்பிடும்போது ஸ்வீட்டா இருக்கு. என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னாங்க. டெய்லி இப்படி பண்ணி தந்தேன்னா நான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இவ்வளவு குடிச்சிருக்காங்க மம்மி. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாப்பிட்டுட்டு பிரஞ்ச், ஆக்சுவலி இப்போ பிரஞ்ச் டைமே ஆயிடுச்சு 11:30. பட் இதை சாப்பிட்டுட்டு பிரஞ்ச் டைம்ல வந்துட்டு உங்களை மீட் பண்றேன். ஐயோ, ஜெனியக்கா சொல்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டு லஞ்ச் டைம் வர்றேன். வந்தாச்சு பிரஞ்ச் டைம். பிரஞ்சுக்கு வந்துட்டு மேங்கோ தான், அது உங்களுக்கு தெரியும். பிரஞ்சுக்கு வந்துட்டு மேங்கோ மில்க் ஷேக் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் மேங்கோ, மில்க், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம். நான் நேற்று கடைக்கு போறதுனால வண்ணிலா ஐஸ்கிரீம் 10 ரூபாய் பேக்கெட் பார்த்தேன், கிடைக்கல. ஸோ கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்தேன். அந்த 80 rupees பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன், அந்த டப்பாவில் இருக்குமே அது. ஸோ மேங்கோ மில்க் ஷேக் பண்ணலாமா? இருக்க மாட்டேங்குது ஃப்ரிட்ஜில். ஐயோ, நான் என்ன பண்ணனாலும் களை வேணும் உனக்கு. மேங்கோ மில்க் ஷேக் நல்லா இருக்கு. சூப்பர். மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. குடிச்சிட்டு இருக்கேன் பெருமா. ஐயோ, செம்மையா இருக்கு. வேற லெவல். நான் வந்துட்டு சுகர் போட்டேன், ஏன்னா சுகர் இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்ததுனால சுகர் போட்டேன். சுகர் போட்டதுக்கு அப்புறமா செம்மையா இருக்கு. இனி வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு நான் தாய் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்டிக்கி ரைஸ் இல்லை, நார்மல் ரைஸில் தான் ட்ரை பண்ணணும். அது பண்ணுறப்போ மீட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் தாய் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இப்போ வந்துட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அஃப்கோர்ஸ் மேங்கோ, அப்புறம் தேங்காய் பால் வேணும். அது வந்துட்டு அம்மா தேங்காய் திருவிட்டு இருக்காங்க. அப்புறம் தெரியல, நான் எழுதி வச்சிருக்கேன், பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணணும். தேங்காய் பாலுக்கு வந்துட்டு இதில் ஒரு முக்கால் தேங்காய் வந்துட்டு எடுத்திருக்கோம். தேங்காய் பால் ரெடி. எங்கள் கிச்சன் இப்போ எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக பாத்திரமாக தான் இருக்கு. வீட்டில் வந்துட்டு பெரியம்மா, அக்காவோட குழந்தைலாம் வந்துருக்காங்க. ஸோ ஃபுல் சமையல் வேலைங்கிறதுனால இப்போ எனக்கு தேங்காய் பாலை காய்க்கிறதுக்கு பாத்திரமே இல்லை. இத்தனோண்டு தேங்காய் பாலுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் தெரியுதா உங்களுக்கு? தேங்காய் பால், அப்புறம் 1 tablespoon ஆஃப் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு, ஐயோ ஸ்டவ்வில் வச்சுட்டு போடணுமோ? தப்பா எப்படி பண்ணுறதுன்னு ஏங்கிறத நீ கற்றுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோம்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு அந்த தேங்காய் பாலை வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக்கும். ஸோ அது கொஞ்சம் ஸ்டிக்கி ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு மாதிரி வந்துட்டு நார்மல் ரைஸை இந்த மாதிரி அம்மா பிசைஞ்சு கொடுத்துருக்காங்க. இக்னோர் அவர் மெஸ்ஸி கிச்சன், ஃபுல்லாக இப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அழுக்கி வச்சிருக்கோம்ல இந்த ரைஸில், ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு இது பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்துட்டு ஆட் பண்ணலாம். என்ன பேஸ்ட்? கோகனட் மில்க்கு, சுகர், தென் கார்ன்ஃப்ளவர். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நமக்கு இந்த ஸ்பூன்லாம் வராதுங்க, கையிலே பண்ணலாம். அழகுபடுத்துவோமா ஏஸ்தட்டிக் லுக்ல? பண்றதுல எப்படி ஏஸ்தட்டிக் இருக்காதுன்னு நான் வந்துட்டு வாழை இலை எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி மசா? ஐயோ, வர மாட்டேங்குது.
ஐயோ அம்மா, ஐயோ ஃபெயிலியர் கைஸ், வர மாட்டேங்குது. நம்ம இடி வைப்போம். ஏஸ்தட்டிக்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு ஏஸ்தட்டிக் காணாம போயிருச்சு. நமக்கு ஏஸ்தட்டிக்கு செட் ஆகாது போல. சரி பரவாயில்ல, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஏஸ்தட்டிக் ட்ரை பண்ணியிருக்கேன். நைஸ் 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 நைஸ். தாய் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். தாய்லாந்து ஃபுட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் மேங்கோ ரைஸ் இந்த கோகனட் மில்கோட சேர்த்து சாப்பிடணும். நல்லா இருக்கு. நான் பண்ண டூப்ளிகேட் தாய் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, ஒரிஜினலாக போயிட்டு தாய்லாண்டில் போயிட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். மட்டன் ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் சுகர் இருக்கு, இதில் சுகர் இல்லை. பட் இதோட சுகர் வந்துட்டு இதுக்கு செம்மையாக கோஆப்ரேட் பண்ணுது. வேற லெவல். ஃபுல்லாகவே சாப்பிட்ருவேன் எப்படியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு மேங்கோ பாப்சிக்கிள் பண்ணலான்னு ஒரு ஐடியா. என்ன குச்சி ஐஸு, நம்ம ஐஸு மேங்கோ ஐஸு, அதான் அது வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சாலும் ஐஸ் ஆகாது. ஸோ பக்கத்து வீட்டில் ஆண்டிக்கிட்டே யார்ட்டையாவது தான் கொடுக்கணும், பண்ணி கொடுக்கணும். ஐயோ ஃபுல் வேலை சீரியஸாக. காலையில் நான் 10 மணிக்கு தொடங்கின வேலை, இப்போ டைம் வந்துட்டு 3 மணி. எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்துட்டு நான் எல்லாரோட ஸ்நாக்ஸ் டைமில் நான் லஞ்ச் சாப்பிட்றேன். ஃபுல்லாகவே பிஸி. அக்கா எல்லாம் வந்துருந்தாங்கல்ல, அக்காவுக்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அக்காவுக்கு வந்துட்டு நான் பன்னீர் கிரேவி பண்ணி கொடுத்தேன். அதுவும் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. நான் தான் சமைச்சேன், யூடியூப் தான், பட் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் நான் வந்துட்டு இது பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாவோட ஹெல்ப் தான். அம்மா தான் ஃபுல்லாகவே தேங்காயெல்லாம் துருவி அம்மா தான் கொடுத்தாங்க. அப்படி சியர்ஸ். நல்லா இருக்கு, சீரியஸாக நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, சிம்பிள் தான். ஸ்நாக்ஸ் பண்ணுறப்போ நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். மேங்கோ ஸ்டிக்கரே சாப்பிட்டாச்சு. ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்டா ஒரு மாதிரி திகட்டுது. ஏன்னா தேங்காய் பாலோட அந்த ஒரு இதுவும் அப்புறம் மேங்கோவோட ஸ்வீட்னஸ். இன்னைக்கு ஃபுல்லாகவே மேங்கோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் மேங்கோ வறுத்துருவேனானே தெரியல எனக்கு. அதனால அது பாதி தானே சாப்பிட முடிஞ்சு, அதுக்கப்புறமா திகட்டுது. இப்போ வந்துட்டு மேங்கோ பாப்சிக்கிள் பண்ணி ஆண்டி வீட்டில் கொடுத்துட்டேன்னா, அதுவும் ஒரு 6 o'clock அதை போய் வாங்கிட்டோன்னா அது ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் இருக்கணும்ல. ஸோ இப்போவே மேங்கோ பாப்சிக்கிள் பண்ணணும். அது பண்ணுறதுக்காக வேலைகளுக்கு இறங்குவோமா. தேவையான பொருட்கள் அஃப்கோர்ஸ் மேங்கோ, தென் வந்துட்டு க்ரீக் யோகர்ட், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு பாப்சிக்கிள் இந்த கேண்டி மேக்கர் இதில் வந்துட்டு நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு 2 hours 3 hours வந்துட்டு மேங்கோ பாப்சிக்கிள் ரெடி ஆயிரும் நம்மளோட ஸ்நாக்ஸ்க்காக. மேங்கோ போதும்னு நினைக்கிறேன். ஐயோ க்ரீக் யோகர்ட்டை பார்த்ததும் எனக்கு முஃபாசா ஞாபகம் தான் வருது. குழந்தை குட்டி பாவம், க்ரீக் யோகர்ட் நல்லா சாப்பிடுவான். சும்மா இல்லை, இந்த யோகர்ட் கொடுத்தா முஃபாசா அப்படியே இந்த பேக்கெட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணி தருவான். அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு இந்த யோகர்ட்டு. இப்போதான் நான் சாப்பிட்டு பார்க்குறேன், என்னடா இவ்வளோ டேஸ்டாக இருக்கே அப்படின்னு. நைஸ் நைஸ். பார்க்க செம்மையா இருக்கு. பாருங்க செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி அப்படியே கிரீமியா. பா ஐயோ ஸோ ஐஸ்கிரீம் ரெடி. 4 தான் வந்துச்சு, இதில் 2லையும் இல்லை, இதில் 2லையும் இல்லை, 4 வந்துச்சு. சோகமாக இருக்கேன். ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா என்னோட ட்ரைபாடோட அந்த மொபைல் வைப்போம்ல ஹோல்டர், அது உடஞ்சிருச்சு. எப்படி வீடியோ எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. டோட்டலாக 4 வச்சுருந்தோம்ல, 2 வந்துட்டு 1 அக்காவுக்கும் 1 அக்காவோட குழந்தையும் கொடுத்து விட்டுட்டேன். மீதி 2 வந்துட்டு இருக்கு, எனக்கும் 1 எனக்கு 1 அம்மாவுக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக வந்துருச்சு.
ட்ரைபாட் வந்துட்டு இப்போதைக்கு அம்மா தான் ட்ரைபாடு. இப்படி 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 இப்போதைக்கு அம்மா தான் ட்ரைபாட். இங்க பாருங்க. ஐயோ, அவளுக்கு சிவன்யால கொடுத்தது நல்லா இருந்துச்சு பார்க்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிதான் இருக்கு. இங்க பாருங்க. புளிக்குது. அந்த கிரீக் யோகர்ட் போடணும்ல, அதோட அந்த புளிப்பு இருக்கு. சூப்பர். என் அம்மாவுக்கு கை வலிக்குது பாவம். தாத்து விடுங்க. இனி வந்துட்டு டின்னருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் வியர்ட் காம்பினேஷன்ல ஒரு சாதனத்தோட தான் இருக்கேன். லைக் அது வந்துட்டு அப்புறமா சொல்றேன். டின்னருக்கு பார்க்கலாம். ஓகே. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேலஞ்ச் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு டைம் 9 ஆயிடுச்சு. டின்னர் பண்ணணும். ஆனா என்னால சுத்தமா முடியல. ஸோ உங்களுக்கே தெரியும். இப்போதான் இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவா இப்போதான் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 24 ஹவர்ஸ் சேலஞ்சாக இருந்தாலும் சரி, சேலஞ்சாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. நேற்று நைட்டு 11 மணில இருந்து இன்னைக்கு இப்போ 11 மணி 10 மணி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றதுக்கு வரைக்கும் 24 ஹவர்ஸாக ஃபுல்லாகவே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா செம்ம டயர்டே ஃபேஸை பார்த்தாலே தெரியும். எனக்கு வந்துட்டு என்னால் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் எடுப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி, ஏன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ஒரு ஒன் டே ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுலே போயிடும். திருப்பி ஒன் டே ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுலே போயிடும். இப்போது நாளைக்கு வந்து சண்டே 1 மணிக்கு உங்களுக்கு எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதாவது இந்த வீடியோ நீங்கள் இப்போ வந்துட்டு 1 PM பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு அப்போ எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள். 12 ஹவர்ஸ் தான் இருக்கும். அந்த 12 ஹவர்ஸ்லேயே நான் வந்துட்டு வீடியோவை எடிட் பண்ணி தம்ப்நெயில் ரெடி பண்ணி எல்லாமே போடணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைபாடும் போயிடுச்சு. யார் வச்ச கண்ணுன்னு தெரில, எந்த தீய சக்தியோட கண்ணுன்னு தெரில, ட்ரைபாடும் போயிடுச்சு. ட்ரைபாடை செட் பண்ணுறதுக்கும் பார்க்கணும். ஏன்னா அந்த ட்ரைபாடு வந்துட்டு 3200 ருபீஸ். அதை தூக்கி போட கூட மனசு வரல. வாங்கி என்ன ஒரு 3 months தான் இருக்கும். எப்படி தூக்கி போட முடியும்? அதுவும் சரி பண்ணுறதுக்கும் வேறு வேலை பார்க்கணும். எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரில இதுக்கப்புறமா. சரி வாங்க, ரொம்ப தான் பேசிகிட்டே இருக்கேன். டின்னர் பார்க்கலாமா? டின்னர் வந்துட்டு மேங்கோ பன்னீர் சப்பாத்தி ரோல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேலை வந்துட்டு பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இது வந்துட்டு நான் ஆஃப்டர்நூன் அக்காவுக்கு பன்னீர் பண்ணி கொடுத்தேன். அக்கா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் பன்னீரை ஃப்ரை பண்ண பேன் லைட்டாக அது சில்லி பவுடர்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதோட அந்த கிரேவி கூட அப்படி நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒன்று சொல்ல ஆக்சுவலி என்னன்னா, இது வந்துட்டு வெறும் பன்னீர் கிடையாது. இப்போதான் நான் போய் பார்த்துட்டு வந்து ChatGPTல பன்னீர், அப்புறம் வேணும்னா நம்ம பெப்பர் போட்டுக்கலாம், அப்புறம் சால்ட் போடணும் கண்டிப்பாக, தென் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ். பட் இங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மாதிரி லைட்டாக அந்த இது வந்துட்டு ஆஃப்டர்நூன் என்னென்ன போட்டேன்னா சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணேன் ஆயிலில். ஸோ அதோட கண்டென்ட் இதில் இருக்கும்ல, அதனால நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. என்னோட நிலைமை ட்ரைபாடு ஆக்சுவலி இந்த இருப்பாருங்க, இந்த கீழே இருக்கிறது ஒர்க் ஆகுது, இது மட்டும்தான் உடஞ்சிருச்சு. அப்போ இதில் வந்துட்டு ஃபோனை இப்படி வைக்க முடியும், இப்படி இருக்கும். ஆனால் விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. பேக்கேஜ் சப்பாத்தி தான் வாங்கியிருக்கோம். நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம் பேக்கேஜ் சப்பாத்தி. ஏன்னா நான் வேற அம்மா கிட்ட நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க இல்லை கஷ்டம், பண்ணிக்கிட மாட்டோம், கஷ்டமா இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது மட்டும் வாங்கலைன்னா இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். வேற ஏதாவது பண்ணி சாப்பிட்ருப்பேன். பிரெட் இருக்கு, வேற ஏதாவது பண்ணி சாப்பிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு முடியல. இது வாங்கினதுனால தான் இப்போ என்னோட இந்த 24 hours சேலஞ்ச் வந்துட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுது. சப்பாத்தி வந்துட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக, ரொம்ப லைட்டாக. ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல. நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா மயோனைஸ் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக போகலான்னு சொல்லிட்டு எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரும் கொஞ்சம் ஆனியனும் சேர்த்துட்டு அது கூட மேங்கோ எப்படி இருக்கு போதுன்னு தெரியல, அது கூட வந்துட்டு மேங்கோ ஆட் பண்ணி ரோல் பண்ணி தென் ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாதி பன்னீர் போட்டாச்சா, இப்போ கொஞ்சமா ஆனியன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இதை கவர் பண்ணுங்க போதும். இதுக்கு மேலே ஆனியன் வச்சா சாப்பிடுவேனான்னு தெரில. தென் வந்துட்டு மேங்கோ எப்பவுமே இப்படிதான் எல்லாரும் கட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் இப்படி கட் பண்ணல. அதனால அட்லீஸ்ட்
இப்படி கட் பண்ணாம ஒன் டே முடிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அட்லீஸ்ட் டின்னரையாச்சும் இப்படி கட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான். ஏய் சூப்பரு, நைஸ் நைஸ் நைஸ். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, எப்படி ரோல் பண்ணணும்னு தெரில. ஐ கெஸ் இப்படி தான் ரோல் பண்ணணும். செம்ம சூப்பராக இருக்குது, ப்ரௌனா, கோல்டன் ப்ரௌனா, சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்ம ஸ்மெல்லு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொன்னேன்ல, செம்ம ஸ்மெல்லாக இருக்கு. ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே இறங்கி ஓடுது. மேங்கோ வாயில் வரல, சப்பாத்தியும் பன்னீரும் வந்துச்சு, சூப்பராக இருக்கு. நம்புவீங்களான்னு தெரியல, சீரியஸாக நல்லா இருக்கு. இதை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவேன். ஸோ ரேட்டிங் கொடுக்கலாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு சாப்பிட்டதுல ஃபர்ஸ்ட் ரேட்டிங் எது கொடுப்பேன்னா, இதுக்கு ரேட்டிங் நம்பர் 1 கொடுப்பேன். ஏன்னா இந்த பன்னீர்னால சூப்பராக இருக்கு. இவ்வளோ நாள் நான் பன்னீர் சாப்பிட்டது லோ ஃபேட் பன்னீர் வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து நார்மல் பன்னீர், இது வேற லெவல் சீஸியா இருக்கா. இதோட காம்பினேஷன் செம்மையா இருக்கு. ஸோ இது வந்து டாப் 1. 2 வந்துட்டு இது தாய் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ், பக்கா அது செம்மையா இருந்துச்சு. அது வந்துட்டு டாப் 2 வைக்கிறேன். டாப் 3 வந்துட்டு மேங்கோ மில்க் ஷேக். இது 3 தான் என்னோட ஃபேவரட். நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரியான சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு வந்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உங்களோட தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் கேட்டு அதுபடி பண்ணுறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் முன்னாடி 20K ஃபாலோவர்ஸ், 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு கிவ்அவே இருக்கு. என்னோட மேரேஜுக்கும் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்கள்லேருந்து இன்வைட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம 9,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். ப்ளீஸ் ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பக்காவா எல்லாம் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.